ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அலர்ட் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒவ்வொரு மந்த்துமே ப்ரெக்னென்சியை வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து அந்த மந்த்து பீரியட் ஆகிடுது. அப்போ நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க, எங்கே மிஸ்டேக் பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம யோசிப்போம். அதில் வந்து ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறமா கருமுட்டை வெடிக்கிறது அப்படின்னு ஒரு நாள் வரும். அந்த கருமுட்டை வெடித்ததுக்கு பிறகு தான் கருமுட்டை ஒருவேளை அந்த ஓவலேஷன் டேயில் கருத்தரிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கரு வந்து நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகி அது வந்து நல்லபடியாக அந்த கரு வளர்ந்து நமக்கு அப்படியே அது ப்ரெக்னென்சியாக கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து சில விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற உணவு. ஸோ ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து நம்ம மறந்தும் எடுக்கவே கூடாத உணவுகள் அப்படின்றது சில விஷயம் இருக்குது. அதுக்காக வந்து இதெல்லாம் சாப்பிட்டா அந்த காலத்தில் சாப்பிடாமையா நிறைய பேர் கன்சீவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இதையெல்லாம் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கரு வந்து அப்படியே நமக்கு நல்லபடியாக இம்ப்ளான்ட் ஆகி நமக்கு நல்லபடியாக அந்த கரு வளர்ந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்மும் ஆகிடும், பீரியடாக வராது. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். அப்படி என்ன மாதிரி உணவுகளை நம்ம கம்பல்சரியாக மறந்தும் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஓவலேஷன் டேக்கு அப்புறமா நம்ம சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன தான் வந்து நம்ம கரெக்டாக ஓவலேஷன் டேயில் வந்து நம்ம ஒன்று சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை கரெக்டாக பண்ணாலும் நம்ம அதுக்கப்புறமா பண்ணக்கூடிய சில தவறுகள்னால ஒருவேளை நமக்கு அந்த ஓவலேஷன் டேயில் கரு தெரிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கரு தங்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளை சக்கரை, அதாவது ஒயிட் சுகர் அதிகமுள்ள உணவுகளை, சாக்கரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செயற்கை இனிப்பு, அந்த பொருள் கலந்த உணவுகளை நம்ம மறந்தும் எடுக்கவே கூடாது. அதுக்காக வெள்ளை சக்கரை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பாலில் மட்டும் நான் வெள்ளை சக்கரை போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ், அதாவது இந்த லட்டு, ஜாங்கிரி, அந்த மாதிரி செயற்கையாக வெள்ளை சக்கரையில் செஞ்ச அந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்றது. அப்புறமா பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ், அதாவது நிறைய நமக்கு பிளாக் கலரில், ஆரஞ்சு கலரில், மேங்கோ ஃப்ளேவர் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் பெவரேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கிது, அதை குடிக்கிறது. அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே தப்பு. வெள்ளை சக்கரைனா வெறும் பாலில் மட்டும் குடிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி வெள்ளை சக்கரையும் தான். ஏன்னா வந்து நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய மினிமம் அளவை விட அதிக அளவு வெள்ளை சக்கரை வந்து நீங்கள் குடிக்கக்கூடிய ஒரு கிளாஸ் அந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஜூஸில் வந்து இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து மேங்கோனா 100% மேங்கோவே போட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆரஞ்சு ஃப்ளேவர்னால் 100% ஆரஞ்சே கிடையாது. அதில் வந்து கொஞ்சம் அந்த கலருக்காக, அந்த ஒரு ஃப்ளேவருக்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ்க்காக சாக்கரின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு முழுக்க கெடுதல் விளைவிக்கக்கூடியது தான். உள்ளே இருக்க கருவை கலைக்கக்கூடிய தன்மை வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. பட் அதுக்காக சில பேர் வந்து உடனே கேட்பாங்க, என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சு 2 நாள் தான் ஆகுது, நான் இன்றைக்கி தெரியாமல் ஒரே ஒரு லட்டு சாப்பிட்டுட்டேன், ஒரே ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டுட்டேன், இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஃபுல் டேக்குமே அந்த ஒரு லட்டு, ஒரு ஜாங்கிரி மட்டும் தான் சாப்பிட்ருக்கீங்க, அதாவது நான் சொல்கிறது ஒரே ஒரு லட்டு மட்டும், இல்லைனா ஒரே ஒரு ஜாங்கிரி மட்டும் தான் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்காது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் அன்றைக்கி நல்ல டீ, காஃபின்னு நிறைய ஸ்பூன் வெள்ளை சக்கரையை போட்டு குடிச்சிட்டு, வெளியில் போய் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு, இந்த மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டு எல்லாத்தையுமே ஒரே நாளில் பண்ணுறது, இல்லை அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த நாட்களில் அதிகமாக பண்ணுறது, இதுதான் வந்து பிரச்சனையாகும். ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கோம்
அப்படின்னு நினைக்கிறேன். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான புளிப்பு உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சில பேர் வீட்டில் எப்போவுமே வந்து எனக்கு இந்த சாம்பார் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் புளிக்குழம்பு, வெரைட்டியாக புளிக்குழம்பு, இல்லைனா வந்து புளி ரசம், இந்த மாதிரி. இப்போ ரசம்லாம் சாப்பிட்லாம், ஆனால் அதை வந்து முழுக்க தக்காளி ரசமாக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். மற்றபடி வெறும் புளிப்பு ரசம், வெறும் புளிக்குழம்பு அப்படின்னு சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ரத்தம் சுண்டி போயிடும், ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு குறையும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த கரு வந்து டெலிவரி வரைக்குமே நமக்கு நல்லபடியாக வளரணும், இடையில வந்து எந்த இதுவும் மிஸ்கேரேஜ் ஆகக்கூடாது, குறைப்பிரசவம் ஆகக்கூடாது அப்படின்னா நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எப்போவுமே வந்து நம்ம நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய சாம்பார், பருப்பு இந்த மாதிரி சாப்பிட்றது தான் நல்லது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். மூணாவதாக நீங்கள் செய்யவே கூடாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற உணவுகளை எடுத்துக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நண்டு சாப்பிட்டா உடனே வயிறு சூடாகி உடல் சூடாகி அப்படியே அவங்களுக்கே அந்த வயிறு வலியே வந்துடும், அந்தளவுக்கு இருக்கும். சில பேருக்கு சிக்கன் சாப்பிட்டா உடல் சூடாகும். ஸோ உங்களுக்கு வந்து எது ரொம்ப உடல் சூடு அதிகரிக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி உணவுகள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் நாட்டுக்கோழி நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அதுவுமே நிறைய பேருக்கு வந்து உடல் சூடு அதிகப்படுத்தும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்காக நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சிக்கனே சாப்பிட்டாலுமே, இல்லை ஒரு நண்டு சாப்பிட்டீங்க, இல்லை ஒரு வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே, ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லை ஒரு 3 பீஸ் அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை அதையும் மீறி ரொம்ப அதிகமாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பச்சை பால், அதாவது கொதிக்க வச்சு பாஸ்டரைஸ் பண்ணாத, கொதிக்க வைக்காத பால், காய்ச்சாத பாலை வந்து எடுத்துக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஜூஸை வந்து மில்க்கை வந்து அப்படியே ஆட் பண்ணி ஜூஸ் பண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பாக்டீரியா நிறைய இருக்கிறதுனால அது வந்து கரு வந்து கலைஞ்சு போகிறதுக்கு காரணத்தை அதிகப்படுத்திடும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கக்கூடாத முக்கியமான உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட். இது வந்து நிறைய பேருக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மந்த்து பீரியட்ஸாக ப்ரெக்னென்சியான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒருவேளை நம்ம போய் இன்றைக்கி போய் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மறுநாள் பீரியட் ஆகிடும். அந்தளவுக்கு அதுக்கு பவர்ஃபுல் இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நல்லா குக் பண்ண ஃபுட்டு கிடையாது. அதில் எல்லாமே நம்ம பச்சையாக ஆட் பண்ணுறதுனால பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி அதில் ஆட் பண்ணக்கூடிய செயற்கை மசாலாக்கள், சாஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள உண்டான கருவை வந்து கலைக்கிறதுக்கான தன்மை அதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஆஃப்டர் ஓவுலேஷன் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த டைமில் போயிட்டு நீங்கள் திடீர்னு ஒரு அவுட் சைடில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் போய் ஒரு ஃப்ரைட் ரைஸு, இல்லைனா ஒரு நூடுல்ஸு, இல்லைனா ஒரு சிக்கன் ஐட்டம்ஸு, ஏதோ ஒன்று சரியாக குக் பண்ணாத உணவுகளை வாங்கி நீங்கள் சாப்பிடாதீங்க. அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முளைக்கட்டின பயறு வகைகளை ரொம்ப நாள் செஞ்சு யூஸ் பண்ணி அந்த மாதிரி பயன்படுத்துகிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களோட கரு கலைகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முளைக்கட்டி பயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா செஞ்ச உடனே அன்றைக்கே சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க. செஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 நாள் கழித்து 4 நாளுக்கு வரைக்கும் வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டீ காஃபியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு 1 கப்பு டீ இல்லைனா 1 கப் காஃபி அப்படிங்கிறது அலௌடு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்காக வந்து இப்படி குடித்தாலே வந்து கருக்கு ஆபத்தா அப்படிங்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப வருஷம் தள்ளி போயிட்டுருக்கிறவங்க இதெல்லாமே பண்ணலாம், தப்பில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் ஓவுலேஷன் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.